இந்தியா இலங்கைக்கு கொடுத்த கச்சத்தீவை குத்தகைக்கு எடுக்க போகிறது. அதாவது எப்படி சீனா இலங்கையில் இருக்கிற சில பகுதிகளை குத்தகைக்கு எடுத்து வைத்திருக்கிறதோ அதே போல கச்சத்தீவையும் குத்தகைக்கு எடுக்க போகிறது. அதனால்தான் இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்கள் இலங்கைக்கு பயணம் செய்கிறார். அப்படி அந்த பயணத்துல சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக போகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்க முடியும். சில நாட்களை மோடி அவர்கள் இலங்கைக்கு போறார். போன உடனே அவர் சுற்றுப்பயணம் மட்டும் இல்லைங்க, அங்க சில ஒப்பந்தங்களையும் செய்யறதுக்காக போயிருக்காரு. ஏற்கனவே தமிழ் மீனவர்களுக்கும் இலங்கைக்கும் இருக்கிற பிரச்சனைனா அந்த கச்சத்தீவு பிரச்சனை தான். இந்த கச்சத்தீவு பிரச்சனையால இன்னைக்கு பல மீனவர்கள் இலங்கையில ஜெயிலுக்குள்ள வாடிக்கொண்டு இருக்கிறார்கள், தினமும் கைது செய்யப்படுகிறார்கள், ஷூட்டிங் மாதிரி பண்ணி இறந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனையை முடித்து வைப்பதற்கு ஒரே வழி அப்படின்னா கச்சத்தீவை குத்தகைக்கு எடுக்க வேண்டும். ஏன்னா கச்சத்தீவு திரும்ப பெற முடியுமா அப்படின்னா திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு, துளியளவு குறைவு. அதனால இதுக்கு என்ன ஐடியா அப்படின்னா, ஏற்கனவே இலங்கைக்கு அதிகமாக கடன் கொடுத்த நாடுகள் அப்படின்னா அது சீனாவும் இந்தியாவும் தான். இந்த கடனுக்கான ஒரு வட்டி இதெல்லாம் திரும்ப பெறுவதற்காக என்ன பண்ணாங்க சீனா அப்படின்னா, இலங்கையில் இருக்கிற சில பகுதிகளை குத்தகைக்கு எடுத்து தன்னுடைய இராணுவ தளவாடங்களை கொண்டு போய் வச்சாங்க. அதே போல இந்தியாவும் தாம் கொடுத்த கடனுக்காக கச்சத்தீவை குத்தகைக்கு எடுக்க வேண்டும். அதாவது 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் எவ்வளோண்டாலும் அப்படி குத்தகைக்கு எடுத்தால் என்ன ஆகும்னாக்க, மீனவர்கள் எந்த விதமான பயமும் இல்லாமல் கச்சத்தீவு வரைக்கும் போய் மீன் பிடிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு அந்த நாடு சீனாவுடைய பயம் இல்லாமல் நம்மளுடைய இராணுவத்தையும் தளவாடங்களையும் அந்த கச்சத்தீவில் அமைத்து வைக்கலாம். இது நம் இந்தியாவிற்கு பாதுகாப்பானது. அதுக்கான கையெழுத்துக்காக தான் மோடி அவர்கள் செல்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியே வருதுங்க. சரி, கச்சத்தீவு அவங்க குத்தகைக்கு கொடுக்கல. அப்ப என்ன செய்யறது அப்படின்னா, ஏற்கனவே 1974 தான் ஒரு ஒப்பந்தம் போட்டு தான் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மீனவர்கள் அந்த கச்சத்தீவு வரைக்கும் போய் மீன் பிடித்தாங்க. அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. 1976 மறுபடியும் 2வது ஒப்பந்தம் போறாங்க. அந்த ஒப்பந்தத்தில் தான் மீனவர்கள் மீன் பிடிக்க தடை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. அதுக்கப்புறம் தான் அங்க போகும் மீனவர்களுக்கான பிரச்சனைகள் நிறைய வர ஆரம்பிக்குது. அந்த ஒப்பந்தத்தை மறுபடியும் மாற்றி அமைக்கணும். மறுபடியும் அந்த ஒப்பந்தத்தில் பல மாற்றங்கள் பண்ணி புது ஒப்பந்தம் போட வேண்டும். ஒன்று குத்தகைக்கு கொடு, இல்ல ஒப்பந்தத்தில் மாற்றம் ஒன்று அப்படிங்கிற ஒரு விஷயம் மோடி அவர்கள் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் போகும்போது கண்டிப்பா நடக்கும். சரி, இப்ப திமுக தமிழகத்தில் சட்டமன்றத்தில் கச்சத்தீவை மீட்பதற்கான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. ஏன்னா மோடி அவர்கள் இலங்கைக்கு போவதற்கு காரணமே கச்சத்தீவு பிரச்சனையை முடிப்பதற்காகத்தான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. இந்த தெரிய வருதுனால என்ன செய்றாங்கன்னா, அவசரமாக இவங்க அந்த கச்சத்தீவு பிரச்சனையை சட்டசபையில் கொண்டு வராங்க. நாளை இந்த ஒப்பந்தம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, இங்க இருக்கிறவங்க நாங்கள் சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றணும், எங்கள் தீர்மானம் வெற்றி அடைந்தது, திமுகவுடைய தீர்மானம் வெற்றி அடைந்தது, எங்கள் தீர்மானத்தை கேட்டுட்டு தான் மோடி அவர்கள் போய் அந்த ஒப்பந்தம் போட்டாரு, இல்ல கச்சத்தீவை கொண்டுக்கு வந்தாரு, குத்தகைக்கு எடுத்தாரு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் பேசுவாங்க. ஆக மொத்தம் இது வாக்குக்காக, எந்த பக்கம் போனாலும் வாக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் பண்ணிக்கிருக்காங்க. சரி, இந்த ஒப்பந்தம் ஒரு ஐடியா யார் சொன்னது அப்படின்னா, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. கச்சத்தீவு பிரச்சனை வரும்போது, மீனவர்களுக்கான பிரச்சனை வரும்போது, அவங்க அப்ப வாஜ்பாய் இருக்கும்போது இந்த விஷயத்த சொல்றாங்க. நீங்க ஒண்ணு அந்த ஒப்பந்தத்தில் வர மாற்றங்கள் பண்ணுங்க, இல்ல அந்த கச்சத்தீவை குத்தகைக்கு எடுக்க வேண்டும் இந்தியா அப்படின்னு சொல்லி அன்று முதல்வராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்க. அந்த ஐடியாவை பேஸ் பண்ணி இன்னைக்கு குத்தகைக்கு எடுக்க தயாராக இருக்கிறது இந்தியா.
மோடி அவர்கள் இலங்கை சென்ற உடனே இதற்கான பிரச்சனைகள், அதாவது தமிழருக்கான பிரச்சனைகள் முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு பிரகாசமான எதிர்காலம் மீனவர்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.